வாங்க உலகின் 2 டாப் ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ நேருக்கு நேர் மோதவிட்டு பார்க்கலாம். F-35 vs J-35. இது வெறும் 2 விமானங்களுக்கு இடையிலான போட்டி இல்ல, இது ஒரு டெக்னாலஜி வார். இந்த 2 விமானங்களும் அமெரிக்கா, சீனா 2 நாடுகளோட பெருமையின் சின்னம். முதல்ல இப்போதைய சாம்பியனான F-35 லைட்னிங் II பத்தி பாப்போம். F-35 1000க்கு மேல தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு நிரூபிக்கப்பட்ட அனுபவமிக்க போர் விமானம். இப்போ சேலஞ்சர் வராரு, சீனாவின் J-35. இது F-35க்கு ஒரு நேரடி போட்டி. ஆனா இது இன்னும் டெஸ்டிங்ல தான் இருக்கு. சில புரோட்டோடைப்கள் மட்டும்தான் ரெடியா இருக்கு. சரி, முதல் ரவுண்டுக்கு போலாம். ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வேகத்துல J-35 கொஞ்சம் முன்னாடி இருக்கு. இது மாக் 1.8 வேகத்துல பறக்கும். போர் எல்லையிலையும் J-35 தான் முன்னிலையில இருக்கு. கடற்படைக்கு இது ரொம்ப முக்கியம். வேகம், ரேஞ்ச் எல்லாம் சரிதான், ஆனா ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டருக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது தான் முக்கியம். J-35ஓட ரேடார் சிக்னேச்சர், அதாவது ரேடார்ல அது தெரியற அளவு ரொம்ப சின்னது. ஆனா F-35 பாருங்க, அது எதிரி ரேடார்ல ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் தெரியும். சரி, இப்போ 2வது ரவுண்டுக்கு போலாம். உள்ள இருக்கிற டெக்னாலஜி பத்தி பாப்போம். ரெண்டுமே அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் தான், ஆனா F-35ஓட டேட்டா லிங்க்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். இந்த டெக்னாலஜி தான் இந்த விமானங்களோட உண்மையான வேலையை தீர்மானிக்குது. J-35 முக்கியமா கப்பல்ல இருந்து செயல்படுறதுக்காக டிசைன் பண்ணது. F-35 ஒரு ஆல்ரவுண்டர். F-35 ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர். நிறைய போர்க்களங்களை பார்த்து தன்னை நிரூபிச்சிருக்கு. J-35 ஒரு பவர்ஃபுல் டிசைன் தான், ஆனா இன்னும் நிஜமான போர்க்களத்தை பார்க்கல. அப்போ இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் சண்டேல யாரு ஜீகா? யாரு பெஸ்ட்னு கேட்டா அது அவங்க செய்ய போற வேலைய பொறுத்து தான் இருக்கு. F-35ஓட பெரிய பலமே அதோட சென்சர் சிஸ்டமும் நெட்வொர்க்கும் தான். போர் அனுபவமும் அதிகம். அதே சமயம் J-35 கப்பல்ல இருந்து செயல்படுறதுக்கும் பிராந்திய அளவுல ஆதிக்கம் செலுத்தவும் ரெடி ஆயிட்டு வருது. சுருக்கமா சொன்னா F-35 தான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட், ஆனா J-35 ஒரு சீரியஸான போட்டியாளர். ஒரு புதிய சக்தி உலகத் தரத்துக்கு சவால் விடும்போது என்ன ஆகும்? இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி.